வணக்கம் கார்த்திக். இந்த விபத்திற்கான காரணம் என்ன? முதற்கட்ட தகவலை பதிவு பண்ணுங்க. திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி பூந்தமல்லி சாலையில் அதிவேகமாக கார் ஒன்று சென்றிருக்கிறது. அப்போது திடீரென டிரைவரின் கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையில் இருசக்கர வாகனத்தில் சென்றவர்கள் மீது மோதியுள்ளது. அதிவேகமாக வந்த கார் இருசக்கர வாகனம் மீது மோதியதில் தூக்கி வீசப்பட்டு தரையில் பலத்த காயம் ஏற்பட்டு கணவன் மணி இருவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்திருக்காங்க. அதன் பிறகும் கார் நிற்காமல் அடுத்தடுத்து சாலையில் இருந்த 2 இருசக்கர வாகனம், சிறிய சரக்கு வாகனம் உள்ளிட்டவை மீது மோதியது. இதில் வாகனங்கள் கடும் சேதம் அடைந்திருக்கிறது. பின்னர் கார் முன்பகுதி சேதமே தலைகீழாக கவிழ்ந்து கார் நின்றது. கார் ஓட்டுநர் ஏர் பேக்கால் உயிர் தப்பி உள்ளே சிக்கிக் கொண்டார். அவரை அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள் மீட்டிருக்காங்க. பின்னர் தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு போலீசார் விரைந்து வந்து இருவர் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக போரூர் ராமச்சந்திரா மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்காங்க. விபத்து தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினாங்க. இந்த சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி இருக்கிறது. போலீசார் மேற்கொண்ட முதற்கட்ட விசாரணையில சென்னை திருவைக்கேடு பகுதியை சேர்ந்த கணவன் மனைவி அறிவரசன் சௌமியா தம்பதி சாலை விபத்தில் பலியானதும் விபத்தை ஏற்படுத்தியது அரசு மருத்துவர் பாரி மார்ஸ் என்பதும் தெரிய வந்திருக்கிறது. மேலும் அரசு மருத்துவர் கார் ஓட்டும் போது வலிப்பு ஏற்பட்டதால கட்டுப்பாட்டை இழந்து விபத்து நடந்ததாக விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இருசக்கர வாகனத்துல சாலை சென்ற கணவன் மனைவி மீது கார் மோதியது சம்பவ இடத்திலேயே இருவர் விழுந்த சம்பவம் இந்த பதிவு பெரும் ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி கார்த்திக்.